யூசுப் நபியின் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. சிறுவயதில் சகோதரர்களால் துரோகம் செய்யப்பட்டார், கிணற்றில் தூக்கி எறியப்பட்டார், அடிமையாக விற்கப்பட்டார், குற்றமின்றி சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவர் ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையை விடவில்லை. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்ததால் இறுதியில் அல்லாஹ் அவரை உயர்த்தி எகிப்தின் அரசின் கண்ணியத்தை வழங்கினார். நம் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் இதே மாதிரியான சோதனைகள் இருந்தன. மக்கா மக்களால் துன்புறுத்தப்பட்டார், கல்லால் அடிக்கப்பட்டார், சொந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனால் அவர் யூசுப் நபி போலவே பொறுமையுடன் இருந்தார். மேலும் யூசுப் நபி தம் சகோதரர்களிடம் கூறியது போல மக்கா வெற்றியின் நாளில் நபி அவர்கள் தம் எதிரிகளை மன்னித்து இன்று உங்களுக்கு குற்றமில்லை என்று அறிவித்தார்கள். இதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது சோதனைகள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உயர்த்த அல்லாஹ் அனுப்பும் வழிகள். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பொறுமையையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையையும் விடக்கூடாது. உறுதியாக இருக்க வேண்டும். மேலும் துன்புறுத்துபவர்களை மன்னிக்க வேண்டும். பொறுமையும் மன்னிப்பும் தான் ஒருவரை அல்லாஹ்வின் அன்புக்குரியவராகும். ஆதலால் சோதனைகள் கஷ்டங்கள் நேரத்தில் பொறுமையுடன் வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களுடைய கூட்டத்தில் இருந்து சொர்க்கத்தில் செல்வோமாக.